பள்ளி குழந்தைகளின் அறிவாற்றலை வெளிப்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட குட்டி விஞ்ஞானி போட்டியில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். சென்னை பருத்திப்பட்டு பகுதியில் உள்ள வேலம்மாள் அகாடமி பள்ளியில் குட்டி விஞ்ஞானிக்கான அறிவியல் கண்காட்சிகள் நடைபெற்றன. குட்டி விஞ்ஞானி எனும் தலைப்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் வேலம்மாள் குடும்பத்தை சேர்ந்த பள்ளிகள் மற்றும் 15க்கும் மேற்பட்ட இதர பள்ளிகளை சேர்ந்த சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு குட்டி விஞ்ஞானி என சான்றிதழ் வழங்கப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மேலும் போட்டியில் கலந்து கொண்ட மாணவி ஜீவிகா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் குறித்து எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய மாணவி சந்தோஷினி மழைநீர் எப்படி சேமிப்பது என்றும் சேமிக்கப்பட்ட மழைநீரை எப்படி பயன்படுத்தலாம் எனவும் எடுத்துரைத்தார். எங்கள் வேலம்மாள் அகாடமி ஆவடி பள்ளியில் வேலம்மாள் குழும பள்ளிகள் நடத்தும் மாணவர்களுக்கான குட்டி விஞ்ஞானி போட்டிகள் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இதில் எங்கள் வேலம்மாள் குழும பள்ளிகள் மற்றும் 15க்கும் மேற்பட்ட இதர பள்ளிகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு தங்களின் அறிவியல் திறனை மிக சிறப்பாக வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்ற குட்டி விஞ்ஞானிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த வாய்ப்பை ஆவடி அகாடமி பள்ளிக்கு வழங்கிய எங்கள் வேலம்மாள் நிறுவனத்திற்கும் மற்றும் இதை உலகெங்கும் கொண்டு சேர்க்க உதவிய நியூஸ் 7 செய்தி நிறுவனத்திற்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி. இது விண்வெளி நிலையம். இதுல பாத்தீங்கன்னா நான் ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஃபுட் எல்லாம் வச்சிருக்கேன். இதெல்லாம் ஃபேமஸ் ஆஸ்ட்ரோநாட்ஸ். இங்க பாத்தீங்கன்னா எதுக்கு இங்க போறாங்கன்னா ரிசர்ச்காக போறாங்க. அந்த ரிசர்ச் எப்படி பண்றாங்கன்னா அவங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ஹோம் மாதிரி இருக்கும். அவங்க நல்லா வாழ்வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஃபுட் எல்லாம் மாடல் வச்சிருக்கேன். இதெல்லாம் ஃபேமஸ் ஆஸ்ட்ரோநாட்ஸ். நான் டெவலப்பிங் அ சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரல் சிஸ்டம் குட்டி விஞ்ஞானிக்காக சொட்டு நீர் பாசனமும் மழை நீர் சேகரிப்பும் சேர்ந்த மாதிரி ஒரு மாதிரி இங்க செஞ்சு வச்சிருக்கேன். இதுல அங்க சேகரிக்கப்படுற தண்ணி குளத்துல சேர்ந்து அந்த தண்ணி நிலத்துக்கு வரும். குளத்து பக்கத்துல பனைமரங்கள் நடுறது அந்த தண்ணியும் மண்ணரிப்பையும் தடுக்கும். அது இப்போ பனைமரங்களோட இது ரொம்ப கம்மியாகுது. அதனால பனைமரங்கள் நட்டு வைக்கணும். அதனால சாயில் எரோஷன் கம்மியாகும்.